இங்க திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஐஸ் வண்டி வந்து வெளியில நிக்குது. அதை பார்த்து அங்க இருந்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எல்லாருமே அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அந்த வண்டியில இருக்கிற கண்டெய்னருடைய டோர் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து 3 பெரிய ஐஸ் அரக்கனுங்க வெளியில வரானுங்க. அதுல ஒரு அரக்கன் ஷார்ப்பா இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி வீசுறான். அது நேரா வந்து ஒருத்தருடைய நெஞ்சிலேயே படுது. பட்ட அடுத்த செகண்டே அந்த நபருடைய முழு உடம்புமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுது. அதை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாருமே அவனுங்களை பார்த்து பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவனுங்களும் அவங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு வரானுங்க. அப்ப நம்ம ராக்கு ஒரு உட்டன் டேபிள் எடுத்து ஒரு அரக்கனை அப்படியே ரெண்டா வெட்டிடுறாரு. ஆனா அப்ப கூட அவன் எந்திரிச்சு வந்து அவனுடைய உடம்புலயே உட்காந்துக்கிறான். திரும்பவும் அவனுடைய பாடி பழையபடி மாறிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு அரக்கனுடைய தலையை பிடிச்சி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அடுப்புல போட்டு பயங்கரமா அழுத்துறாரு. ஆனா அப்ப கூட அது அவனை எதுவுமே எஃபெக்ட் பண்ணவே இல்ல. அவனுடைய ஃபேஸ் அப்படியே அலைக்கா திருப்பிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு அவரையே தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் அரக்கன் என்ன பண்றான்னா அங்க இருந்த மாஃபியா கேங் தலைவனுடைய நெஞ்சிலேயே அவனுடைய ஐஸ் கத்தி எடுத்துட்டு போய் வைக்கிறான். வச்ச அடுத்த செகண்டே அந்த ஆளும் அப்படியே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி போயிடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அங்க இருந்து ஸ்விமிங் பூல்ல குதிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஐஸ் கட்டி அரக்கன் என்ன பண்றான்னா அவனுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்விமிங் பூல் தண்ணிலேயே வைப்பான் பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த தண்ணி முழுக்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் தப்பிச்சு போலாம்னு நினைச்ச அவருடைய காலம் அதுலயே மாட்டிக்குது. அதை பார்த்து அந்த அரக்கன் அவர் கிட்ட வந்து அவரையுமே மொத்தமா ஃப்ரீஸ் ஆக்கி சாகடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ராக் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய ஃபேஸ்ல கேரட் மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படியே புடுங்கிடுறாரு. Just gotta rip off their carrots.